இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாட போகிறோம்னா கிராணி தான் விளாட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எந்திரிச்சோட்டோம் என்ன இருக்குதுன்னு ஸ்டார்டிங்லேயே பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறமா இந்த வீடியோவை பாருங்கள். கார் இன்ஜின் கிடச்சிருச்சு. நம்ம இந்த இதில் கார் எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். தமிழ்லேயே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இதில் இன்ட்ரோலாம் இல்லை, டேரெக்டாக வீடியோக்குள்ளேயே வந்துட்டோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்காக கிளாரிட்டி கொஞ்சம் வச்சாச்சு. வாங்க கீழே போகலாம். கீழே போயிட்டு இந்த இடத்துல இந்த கார் இன்ஜினை தூக்கி வீசிட்டு வந்துடலாம். ஓகே, இந்த புக்கை எடுத்துக்கலாம். புக்கு எடுத்துட்டு வாங்க நம்ம போயிட்டு அந்த போண்டாவை கிளவியை சாவடிச்சிடலாம். சொட்ட கிளவி ஐயோ இதெல்லாம் சூனியம் போட்டுருச்சு. இவ்வளோ அழகா என்னம்மா சொல்கிறாங்க மக்களே. இது சொட்ட கிளவி நமக்கு மந்திரம் போட்டு நம்மளை சாவடிச்சிருச்சு. தரமாக சாவடிச்சிருக்கு. டே 2 எந்திரிச்சாச்சு மக்களே. புக்கு இங்கே எங்கேயோ தான் இருக்கும். எடுத்து அங்கே வச்சிடலாம். வைக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன். இது போண்டாவாய், அதாவது கிராணியோட புல்லை. இங்கே சொட்டக்கிழமை இங்கே வரக்குள்ள நம்ம இங்கே போயிடலாம். கீழே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, வாங்க கீழே போகலாம். ஷார்ட் கன் பீஸ். வாங்க எடுத்து போய் போட்டுடலாம். நம்ம வைப்பு பக்கம் கேமிங்னு ஒருத்தர் இருக்காப்புல. அவருக்கு ஆடவே தெரியல. அவர் வீடியோ போட்டதுக்கெல்லாம் வியூஸ் போகுது மக்களே. நம்ம கஷ்டப்பட்டு ஆடி ஜெயிச்சு வீடியோ போட்டாலும் வியூஸே போக மாட்டேங்குது மக்களே. காக்கா கிட்ட காகுவில் இருக்குது. வாங்க நம்ம ரிமோட்டை போயிட்டு போட்டால் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ரிமோட்டை கீழே தூக்கி போட்டு வந்துடலாம். சொட்ட கிளவி முடிச்சுட்ருக்குதுங்க. கேவி பாருங்கள், அதுவே தட்டி விட்டுருச்சு தானே மக்களே. அதுவே தட்டி விட்டுட்டு ட்ராப் வச்சுட்டு போடா கொய்யாலே அப்படின்னு போகுது. போ கிளவி எனக்கு என்ன கிளவி, சொட்டை கிளவி குட்டை போட்டு சொட்டையும் மொட்டையும் சேர்த்தி போட்டு இதான் பாட்டு, கிராணிக்கான பாட்டு. வாங்கி கீழே போகலாம். வாங்க இந்த காரோட சைடில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இதுக்குள்ளே எதுவும் இல்லை. காரோட சைடில் ஓகே வெப்பன் கீ கிடச்சிச்சு மக்களே. வாங்க சொட்ட தரிசனம் பண்ணலாம். சொட்ட தரிசனம்னு என்னன்னு தெரியாதுன்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியலாம். இது உங்களுக்கு மண்டை ரொம்ப டென்ஷனாகி ரத்த கொதிப்பு ப்ரெஷரெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த சொட்ட தரிசனம் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு சரியாயிடும். எல்லாத்துக்கும் சரியாகாது. கிராணி மேலே வெறி இருக்கவங்களுக்கு தான் சரியாகும். இது எப்படின்னா கிராணிங்க சொட்டையிலேயே சுடுவாங்க அந்த மாதிரி. வாங்க வெயிட் பண்ணலாம். இப்படி கூப்பிட்டா வராது. ஓசியில் சோறு போடுறாங்க, புளி சோறு போடுறாங்க, சாம்பார் சோறு போடுறாங்க. வாங்க அன்னதானம் போடுறாங்க, ஓசியில் போடுறாங்க. எனக்கு தெரிஞ்ச சொட்டக்குள்ளே ரொம்ப தூரத்தில் இருக்கும். வந்துருச்சுங்க. ஓசியில் சோறு கேட்குதா? ஓசியில் கேட்குது. ஓசி வேணுமா? ஓசி இந்த வாயில் சுடுவேன், வாயில். வாங்க மக்களே சொட்ட தரிசனம் பண்ணலாம். எல்லாம் பாட்டு போடுங்க. ஆத்தா மகமாயி மாரியாத்தா காளியாத்தா ஆத்தா தாயே வந்துருமா, ஆத்தா தாயே வாங்க சொட்டையை சொல்லலாம். ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது மக்களே. சத்தியமாக எனக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது. உண்மையாலுமே சொல்கிறேன், எனக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது. இது வேர்ல்டில் 10 கிலோ மிஸ்ட்ரி எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இதுவும் அதில் 1 கிலோ மிஸ்ட்ரி. ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு போய் கீழே போட்டு வரக்கன்னு திருவிடலாம். எப்படின்னா சில பேர் கிராணியை சுட்டால் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. சில பேர் சொட்டக்கிழவி சுட்டால் குளிர்ச்சி ஆகுது. சில பேர் சுட்டால் செத்தே போயிடுறாங்களாம்மா மக்களே. இந்த மாதிரியெல்லாம் அன்சால்வ்டு மிஸ்ட்ரி இருக்குது. இது ஒவ்வொரு நாட்டுக்கு 20 சயின்டிஸ்ட்னு என்று போட்டு ஐநா சபையிலேருந்து எல்லாம் கண்டுபிடிச்சிட்ருக்காங்க எப்படி இதுன்னு. ஓகே மக்களே, நம்ம இங்கே போய்ட்டு வரக்கன்னு திருவிடலாம். பேலாக்கி அடுத்து இங்கே போட்டுடலாம்.
நம்ம கார் எஸ்கேப்புக்கு 3 பொருள் கிடச்சிருச்சு, 2 பொருள் தான் கிடச்சிருக்கு. வாங்க ஸ்பைடருக்கு போகலாம். இதை கொண்டு போய் இந்த ஸ்பைடர்கிட்ட போட்டுட்டு வந்துடலாம். வாங்க அந்த வீல் கிராங்கை கொண்டு போய் போட்டு வந்துடலாம். நீங்கள் எங்கே? இந்த கிளவி வீட்லேயெல்லாம் மைக்ரோ ஓவன் இருக்குது. இதுக்கு ஒன்றுமே செய்ய தெரியாது, மொட்டையினை வச்சு வேலை வாங்கும். இந்த கிளவி வீட்லையெல்லாம் இது பண்ணியிருக்கு, பார்த்துக்கோங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு. ஐயோ கிளவி எந்திரிச்ச போது வாங்க போயிட்டு கீ எடுத்துட்டா. கேவி 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 சொட்டை தோத்துதுங்க. ஐயோ நம்ம வைப்பு பக்கம் கேமின்னு சேனல் இருக்கா, அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடாதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அந்த சேனலில் அவன் கிராணியை வந்து பாட்டின்னு கூப்பிட்றான். அதெல்லாம் தவறான செயல். சொட்டை கிளவி குட்டை போட்டு சொட்டையும் மொட்டையும் சேர்த்தி போட்டு இப்படி கூப்பிடணும் மக்களே. வாங்க கீழே போயாச்சு. சைடில் இடுக்கில் ஏதாச்சும் இருக்குதா? இல்லைன்ட்டாங்க. தம்பி கிளம்புப்பான்ட்டாங்க. ஓகே வீல் கிராங்க் எடுத்துகிட்டு போய்ட்டு அங்கே வச்சு சுற்றி விட்டுறலாம். இது போண்டா வைங்க. இது எப்படின்னா கிராணியோட பொண்ணு தான். என்னாச்சுன்னா முதல்ல வந்து இந்த கிராணியோட கதையை சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. முதல்ல கிராணிக்கும் கிராண்ட்பாக்கும் கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் கிராணிக்கு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தைக்கும் ஒரு பேர் என்ன பேட்மேன், அவனுக்கும் கல்யாணம் ஆச்சு. அவன் வந்து குழந்தை பிறக்கும்போது ரொம்ப இன்ஃபெக்டடாக இருந்தான், அதாவது ஸ்பைடர் கடிச்சு. அதனால அவங்களுக்கு பிறந்த குழந்தை ரொம்ப இன்ஃபெக்டடாக ஸ்பைடராக பிறந்துச்சு. ஆனால் கிராணிக்கு பிறந்த குழந்தைக்கு வந்து என்னது பேர் வந்து போண்டாவை. அதாவது ஒன்று போச்சா இதுதான், அதை சூனியம் வச்சு அது ஸ்பைடர் சொன்னால் வருதுங்களே. இந்த குடும்பத்தை பற்றி பேசுகிறேன், என்னைய வந்து சாப்பிடுக்கிறீங்களே. ஐயோ பேசவே மாட்டேயா, என்ன எப்படி பண்ணுறீங்க மக்களே? பாட்டுக்கோங்க, குடும்பமே திருட்டுத்தனம் பண்ணிகிட்டு இருக்குது. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க மக்களே நம்ம இப்போ போயிட்டு பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. நம்ம இப்போ போயிட்டு கீழே போயிட்டு பார்க்கலாம். வாங்க குதிச்சாச்சு. ஸ்பேனர் மேலே ஸ்பான் ஆகிருக்கும்னு நினச்சேன். ஆமாம் மக்களே, நம்ம கீழே போயிட்டு செத்துட்டோம்னா அது மேலே ஸ்பான் ஆயிரும். வாங்க நம்ம போகலாம். ஓகே யாருமே இல்லை, நம்ப முடியாதே. சரி வாங்க போகலாம். ஐயோ துரத்துதுல, எப்படி தப்பிக்கணும்னு தெரியுமா உங்களுக்கு? கேவி உங்கள் அப்பா அவனை மொட்டைனும் நானும் எல்லாம் ஒரே ஸ்கூலில் தான் படித்தோம். அவன் என்னோட நெருங்கிய நண்பன் தெரியுமா? என்னோட சாப்பாடெல்லாம் ஆட்டையை போட்டு தின்றுவான். சொன்னே போயிடுச்சிங்களே, இதெல்லாம் திருட்டு குடும்பமாக இருக்குதுங்க. என்னங்க இது? ஸ்பெஷல் கீ இருக்குது, வாங்க எடுத்துகிட்டு போகலாம். நாங்கள் மக்களே சேஃபாக ஓடி போயிட்டு வச்சுக்கலாம். நாங்கள் இதையும் கொண்டு போய் கீழே போட்டுடலாம். சொட்டே அந்த இடத்துக்கு சொட்டே வரும். சொட்டே நானும் மொட்டையனெல்லாம் ஒரே கிளாஸில் தான் படித்தோம். அவன் ரொம்ப நல்லவன். நான் மொட்டையனுக்கு பிட்டெல்லாம் அடிக்க சொல்லி தந்துருக்கேன். நான் சொன்னவனே போது பாருங்கள். போண்டாவை அவன்லாம் ஒரு ஆள். அவனுக்கு வயசு எத்துனா எனக்கு வயசு எத்துனேன். அவன் கூடலாம் நம்ம போய் படிக்கணுமாம்மா? என்ன லாஜிக் இது? போண்டாவை இருங்க. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஓடி போயிட்டு எடுத்துக்கலாம். எங்கேயாச்சும் இருக்குதுன்னு பார்க்கலாம். எதுவுமே இல்லை, தம்பி வீட்டுக்கு போப்பான்ட்டாங்க. சரி இப்போ என்ன பண்ணலாம், நம்ம கீழே போயிட்டு அதை எடுத்துகிட்டு வரலாம். வாங்க ஓடிக்கலாம் இதுக்குள்ளே. ஓகே என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ லிஃப்ட்டில் மேலே போய்க்கலாம். என்ன நம்பர்னு நம்ம பார்த்துட்டோம், 1ஆம் நம்பர் தான்.
1ஆம் நம்பர் தான் மக்களே, 1ஆம் நம்பர் தான். இல்லை நம்ப முடியலையே. ஆடாடிவன் 2ஆம் நம்பருங்க. என்னங்க இது? சேஃப் லாக்கரில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கணக்கு வச்சுக்கோங்க, நம்ம காரஸ்கே 3 பொருள் கிடச்சிருச்சு. ஐயோ கிளம்பி துரத்திக்கிட்டே இருக்குதுங்க. இப்படியே தான் இருக்கிறாங்க எல்லாம். ஓகே அது போ 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 போ. வாங்க நம்ம இப்போ நல்ல கார். இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் படுற கார் எஸ்கேப்பு. நான் எப்படின்னா ப்ரோ பிளேயர் ஆஃப் தமிழ்நாடு. நான் தான் ஆங்கிரி ப்ரோ பிளேயர் ஆஃப் தமிழ்நாடு. பார்த்துக்கோங்க எல்லாம். நாங்கள் சாவி போட்டு பார்க்கலாம் அந்த கிளவி வருதானே. வா கிளவி. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேரும் பண்ணிடுங்க. மறக்காமல் கமெண்ட் போடுங்க. உங்கள் கமெண்ட்டை படிக்க நான் ரொம்ப ஆவலாக இருப்பேன். உங்களுக்காக தான் நான் காலையில் எழுந்திரிச்சு 10 மணி நேரத்துக்கு முன்னாடியே எல்லாமே பண்ணிட்டு அவசரமாக ஸ்கூலுக்கு போகிறேன். வாங்க இது கொண்டு போயிட்டு கீழே குதிச்சு சேஃப் ரூமில் என்ன இருக்குன்னு போய் போட்டு பார்த்தோம். சொட்டை இருக்காமல் இருந்தால் சரி. வாங்க அப்படியே பொறுமையாக போகலாம். இல்லை போடு. கட்டிங் பில்லர் எடுத்தால் சொட்டை வந்துடும். நம்ம இங்கே போயிட்டு ஒளிஞ்சிக்கலாம். இங்கே போட்டு நம்ம அப்படியே அங்கே வெளியே போயிடலாம். அங்கே காக்கா ஃபுட்டு வேறு ஏதாச்சும் இருக்கும்னு நினைக்கிறேன். கேஸோலின் இருக்குதுங்க. வாங்க அப்படியே எடுத்து கீழே கொண்டு போய் போட்டுருவோம். காரஸ்கேப்புக்கு இவ்வளோ பொருள் கிடச்சிருச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லிக்கிறேன். வாங்க இதை கொண்டு போய் அப்படியே கீழே வீசிட்டு இந்த இதுக்கு எடுத்துக்கலாம். ஐயோ வந்துருச்சுங்க கிளவி. என்னங்க இது? இதுவே ட்ராப்பை போட்டு அதை தள்ளி விட்டுட்டு மறுபடியும் வருதாம்மா நம்மளை துரத்துருக்கு. எவ்வளோ அறிவாளித்தனம் பாருங்க. இதுக்கு நீங்கள் இன்னொரு இடத்துல சத்தம் போட்டு விட்டு ஷார்ட்கட்டில் பூந்து போனீங்கன்னா நீங்கள் போயிடலாம். ஆமாம் மக்களே, நீங்கள் பாருங்களேன், போனேன் விடவே மாட்டேங்குது. நானும் பாருங்களேன், கையெல்லாம் குளிக்காமல் எவ்வளோ சூரசனமாக இருக்குது. ஓகே, கிராணி கிளவி கீழே போயிடுச்சு. நம்ம அப்படியே பொறுமையாக நாங்கள் கண் எடுத்து வா கிளவி வா மண்டையை உடைச்சிட்டு போகலாம். வாங்க நம்ம போய் கீழே போயிட்டு ஓகே இங்கே இங்கே இருக்குதா மக்களே 2. நான் பார்க்கவே இல்லை. நான் ஏதோ ஆடாரிவன் போட்டு எடுத்தேன் கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்கும்போது. நான் ஆங்கிரி ப்ரோ பிளேயர் ஆஃப் தமிழ்நாடு. விடிஜிக்கு அடுத்து செகண்ட் ப்ளேஸில் நான் தான் இருப்பேன். பார்த்துக்கோங்க, நான் எல்லா ப்ளே கேமும் விளாண்டு போட போடுறேன். நம்ம இளன் கேமிங் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எல்லாம் போட முடியும். கட்டையை உடச்சி விட்டுக்கலாம். ஓகே, அப்படியே சொட்டைகளை வரதான் போகுது. மீட் இருக்குது. வாங்க நம்ம போயிட்டு ஃப்ரீ ஸ்ட்ராப் எடுத்துகிட்டு வந்து போட்டுடலாமா? ஓகே, சொட்டைகளை உடஞ்சி செத்தாலும் செத்துரும், நம்ப முடியாது. வாங்க ஃப்ரீ ஸ்ட்ராப். ஓகே எடுத்தாச்சு. இங்கே ஏசி ஏன் மூஞ்சிக்கு வந்து விழுகுது? இங்கேடா சொட்டை கிளவி வருது. ஓகே போட்டாச்சு. எப்படியும் நாங்கள் போயிடுச்சு. அவ்வளோதான் சொட்டை கிளவி சாவு உறங்க செத்துருச்சு. மெஸ்ஸி கம்ஸ் இன் ஃபுட்பால். ரொனால்டோ கிக்ஸ் இட். இட்ஸ் கோல். Ozinga defend it. Not it's goal. வாங்க நம்ம இந்த கிளவியோட மண்டையில் ஃபுட்பால் விளாண்டதுக்கப்புறம் நம்ம மேலே இருக்கிற இடத்துக்கு போயிட்டு செத்த டைமுக்குள்ளே எல்லா பொருளையும் தூக்கி போட்டு வந்துட்டோன்னா 4 பொருள் தேவை. மேலே இருக்க எல்லா இடத்துக்கும் போனால் நமக்கு 4 பொருள் கிடைக்கும். 3 கூட கிடைக்கலாம். ஹேமர் தேவை, கட்டிங் பில்லர் தேவை. என் கூட இருந்து சொல்லுங்கள். ஹேமர், கட்டிங் பில்லர், ஸ்பெஷல் கீ, மீட். வாங்க ஸ்பெஷல் கீ எடுத்தாச்சு. மேலே போய் போட்டுடலாம். இப்போ வேறு என்ன வேணும்? ஓகே, நமக்கு இப்போ கடைசி என்ன வேணும்னா கட்டிங் பில்லர்,
அதுக்கப்புறம் வெட்டுறக்கு அடுத்து நமக்கு மீட்டு தேவை, கறி சாப்பிட்றக்கு. ஆமாம் மக்களே, அதுதான் நமக்கும் தேவை. அப்படி கீழே குச்சிடலாம். இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் வேணும்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் வேணும்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் வேணும்னா வாய் கொஞ்சம் கோளாறுபடி ஆகுது. நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நேரத்துக்கு சொட்டக்கிழமை வந்துருச்சுன்னு நினைக்கிறேங்க. வாங்க மக்களே, நம்ம மேலே அப்படியே ஓடி போய் மீட்டு போட்டு என்ன கிடைக்குதுன்னு பார்த்துடலாம். பியூசியம் போகிறதுங்க, துரத்துதுங்க அது. ஐயோ முடிஞ்சுக்கலாம். திருட்டு கிளவி நம்பி போக முடியாது மக்களே. வந்துருச்சு பார்த்தீங்க, கிளவின்னு சொன்னாலே வந்துடுது. வணக்கம்டா மாப்பிள்ளை சேனலில் சோறு போடுறேன், திங்க மாட்டேங்குது, நீ தாண்டா எனக்கு வேணும், மண்டையை தாண்டா உடச்சி திம்ம அப்படின்னு இருக்குது மக்களே, பார்த்துக்கோங்க. பாருங்க, அங்கங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ட்ராப் வைக்கிறியாடி கிளவி, டேப்பு நான் எப்படி தப்பிச்சு போகிறேன் பாரு. உனக்கு வைப்பேன் ஆப்பு, நீ வைக்கிறியா ட்ராப்பு. டண்டடாட்டாடாட்டா. ஓகே, போயிடுச்சு. ஓகே மக்களே, நம்ம இப்போ எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஒரு டைம் கீழே உடச்சிட்டு கூட விழுந்துருவேன். நாங்கள் மேலே போய்ட்டு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். பிரெஞ்ச் இருக்குன்னு நினைக்கிறேன், அதுதான் இருக்கும், வேறு என்ன இருக்கும். மாற்றி எடுத்தனால கீழே போட்டு வேகமாக மேலே ஓடணும். ஓடியாச்சு. இங்கே கிளம்பி வர முடியாது. இந்த ஸ்பைடர் கடிச்சு தான் அவன் இன்ஃபெக்ட் ஆனால் நம்மளும் இன்ஃபெக்ட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக இதை எடுத்துக்கலாம். விரிஞ்ச் ஹேண்டில் கிளவி இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஆமாங்க, கிளவி இருக்குது. சைலண்டாக இருங்க மக்களே, சைலண்டாக இருங்க. அப்பாடா, கிளவி போயிடுச்சு. நீ எல்லாம் சைலண்டாக இருக்காதீங்க. வாங்க, இதை தூக்கி போடலாம். ஓகே, கிளவி எப்படி இருந்தாலும் வந்துடும். ஓகே மக்களே, நம்ம இப்போ அந்த இடத்துல கட்டையெல்லாம் போட்டு எல்லாமே எடுத்து வச்சு, நான் ரெக்கார்ட் ஆன் பண்ண மறந்துட்டேன். நம்ம கீழே உடச்சிட்டு விழுந்து செத்துட்டோம். இல்லை தும்பலெல்லாம் வருது மக்களே. அந்த இடத்துல நிற்கும்போது சொட்டைக்கிளவி பின்னாடி இருந்து நீ தாண்டா எனக்கு வேணும் அப்படின்னு அடித்து மண்டையை உடச்சிருச்சு. துரத்திக்கிட்டே இருக்குதுங்க இது. நாங்கள் ஃப்ரெஞ்சு ஹேண்டலில் போயிட்டு அங்கே போய் போட்டு சுற்று கண்ணாலே டாடரட்டண்டா அப்படின்னு சுற்றி பார்க்கலாம். நம்ம ஒரு புது காட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். சுற்றுதே பூமி சுற்றுதே டண்டடாண்டடாண்டடாண்டா. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற மனுஷங்க சுற்றுல டண்டடாண்டடாண்டா. அவ்வளோதான். என்னடா வச்சுருக்கீங்க உள்ள, கண்ணுக்கும் தெரியுமா காகிவிலா? டே போங்கடா டே. வாங்க, நம்ம இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்பைடர் ரூமில் போய்ட்டு என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு நினைக்கிறேன் மக்களே. ஏதாச்சும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் இருக்கும். நமக்கு இன்றைக்கி எல்லாமே கிடச்சிருச்சு, விரெஞ்ச் எல்லாமே கிடச்சிருச்சு. ஸ்பார்க் ப்ளக் மட்டும் வேணும், அது அங்கே இருக்குதான்னு போய் பார்க்கலாம். வாங்க, கிளவி வந்துருக்கோம். கேவி என்னைவா கேவி தோத்துரு கேவி. வாங்க கீழே குதிச்சிடலாம். துரத்துதுங்க அம்மையாலுமே. ஐயோ, திருட்டி கிளவிங்க, நாட்டு கிளவி. கீழே குதிச்சிடலாம். ஐயோ வாங்க, கீழே குதிச்சு என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம்ங்கிறேன். வாங்க, கீழே போயிட்டு தேடி பார்க்கலாம். ஓகே, போட்டு பார்க்கலாம். வராது போல். தண்ணிக்குள்ளே போகிறனால சத்தம் கேட்கல. தண்ணிக்குள்ளே போட்டால் தானே அதிகமாக கேட்கும், தெரியலையே. வாங்க மக்களே, போய் பார்க்கலாம். நான் ஸ்கிப் பண்ணலான் இருக்கேன். 3, 2, 1. அதனால் ஸ்கிப் ஆகலை. அந்த பவர் நம்மக்கிட்டேருந்து போயிடுச்சு. அவ்வளோதான் மக்களே, ஸ்கிப் பண்ணியாச்சு. நம்ம இப்போது சுற்றி கொண்டு இருக்கிறோம். அங்கே கிருட்டுன்னு திருவோம். நல்லா சொல்லுங்கள். சும்மா கிருட்டுன்னு திருவோம். அது வச்சு மாசுக்கிய போட டோர் எஸ்கேப்புக்கு. வாங்க, நம்ம அந்த ஒரு இடத்துக்கு வந்துடும் போல். நிறைய கேம் பிளேயெல்லாம் பார்த்துருக்கேன். அந்த இடத்துக்கு நம்ம செக் பண்ணவே நிறைய பேர் விட்றனால அந்த இடத்துலையும் வச்சுருந்தாலும் வச்சுருப்பாங்களாம்மா. உங்களுக்கு இப்போ நம்ம இங்கே வந்தாச்சு.
ஓகே சொட்டை இல்லை. வாங்க நம்ம இது இப்படியே மேலே ஏறி 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 பார்க்கலாம். பயமாக இருக்குதுங்க சொட்டைக்கிளி வந்தோடனே. ஹீஸ் லீவ் ஹீஸ் ஹவுஸ். நான்லாம் போக மாட்டேன்டா, இங்கேயே தாண்டா தங்குவேன். என்னடா பண்ணுவீங்க? ஆமாம் மக்களே, நம்ம சொட்டைக்கிளவி நமக்குலாம் ஃபோன் பண்ணிச்சு மக்களே. என்ன சொன்னாங்கன்னா, சொட்டைக்கிளவி ஃபோன் பண்ணி நம்மளை மிரட்டுச்சு, எங்கள் வீட்டுக்கு வந்து என்ன போட்டு தள்ளிடுவோன்னு. அதனால தான் உங்கள் வீட்டுக்கு வந்துருக்கோம். அந்த வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சொட்டைக்கிளவி ஃபோன் நம்பரோடு இருக்குது. அது வந்து நம்ம சேனலில் இருக்குது. இங்கே எங்காச்சும் இருக்குமா என்ன? இங்கே எதுவுமே இல்லை. ஒரு வேளை கார் டிக்கியில் இருக்குமா நம்ம? இது நடாது. ஆமாம் இல்லை, இது அமுத்தி தானே உள்ள வந்தோம். நாங்கள் கார் டிக்கியில் இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். இதில் உங்களுக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கு 10 செகண்டில் ஒரு ட்ரிக்குன்னு சொன்னால அதுவும் இதில் இருக்குது. தம்ப்லைன்லேயே போட்டிருப்போம். அதுவும் இங்கே இருக்குது. வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் தெரியும்னு சொல்லியிருப்போம். அது இங்கே இருக்குது, கவலைப்படாதீங்க. வாங்க இதை எடுத்துகிட்டு போய் சொட்டைக்கிளவி சாவடிச்சிடலாங்க. ஆமாங்க, பயமாக இருக்குதுங்க. திருட்டுத்தனம் பண்ணுற கிளவிங்க. வாங்க இங்கே எங்கேயாச்சும் வரும். இங்கே கார் கீ இருக்குது. இப்போ எதுக்கடா நான் இதை எடுத்துகிட்டு வந்தேன்? நம்ம அவசரமாக கீழே குதிச்சு இங்கே கிளவி இருந்தால் என்ன பண்ணுவேன்? வந்தது பார்க்கல, நான் பாட்டுக்கு வந்துட்டேன். இங்கே எங்கேயாச்சும் இருக்குதா? ஸ்பார்க்குள்ளே கக்கூஸ்குள்ளே போட்டலாம் போட்டிருப்பாங்க. தம்பி கழுவி எடுத்துக்கோன்னு நம்ம கிராணி வந்து நம்மளை ரொம்ப அவமானப்படுத்தும். வாங்க கார் டிக்கியில் வச்சுருக்கேன் பார்க்கல. மேலானுங்க இதுக்குள்ளே ஸ்பார்க் ப்ளக் இருந்தாலும் இருக்கும். ஸ்பார்க் ப்ளக் மட்டும் கொடுத்துரு ஆண்டவா, ஆண்டவா, ஆண்டவா. எல்லாம் வேண்டிக்குவாங்க மக்களே நம்ம சேனலுக்காக. ஆண்டவா, ஆண்டவா, ஸ்பார்க் ப்ளக் மட்டும் கொடுத்துரு ஆண்டவா, ஆண்டவா, ப்ளீஸ் 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 அப்படின்னு நல்லா கேட்டுக்கோங்க. நான் வெட்டலாமா? கருப்பு சாமிக்கிட்டாடே இந்த பழம் அவ்வளோதான், காவு கொடுத்தாச்சு. ஸ்பார்க் ப்ளக்கு போடு. ராவண்ணமா வண்டா, எஸ்கேப் பண்ணுறதே எவன்டா? இளஞ்சீரண்டா இளஞ்சீரண்டா, இளங்கேமிங் தவளை வர்றா. இவர் தான் சொட்டைக்கிளவி. சாவா அடிச்சாச்சு. கிராணி எங்கே தான் வரும். வாங்க இதை எடுத்துகிட்டு போய்ட்டு இங்கே போட்டு கார் லூமினஸ் பேட்ரி. இது பேர் லூமினஸ் பேட்ரி மக்களே. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே சைலண்ட்டாக இருங்க. எஸ்கேப் பண்ண அதுக்கு விழுந்துருச்சா இல்லை? இல்லை விழுகலை. ஓகே வச்சாச்சு. ரெஞ்சு எடுத்தாலும் திருவோம். இதுக்கு நம்மளோட மந்திரம் என்னென்னா சைலண்ட்டாக இருங்க. சொட்டைக்கிளவி கேட்டு வந்துருச்சுன்னா இது 4வது நாள். இந்த வீடியோவுக்கு நீங்கள் 20 லைக்ஸும் 200 வியூஸும் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு கிராணி டோர் எஸ்கேப் போடுறேன். நாங்கள் திருவோம். கிருட்டுன்னு தலையாட்டுவான். கிறுக்க மாதிரி ஊருக்குள்ளே சுற்றுவான். இதான் மக்களே நம்மளோட மந்திரம். அவ்வளோதான். ஏலோ யூ மக்களே, இதுக்குள்ளே நான் போட்டு அடைச்சிடலாம். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் இந்த 10 செகண்ட் எஸ்கேப் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். பார்த்துக்கோங்க மக்களே, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து நம்ம சொல்ல போகிறதில்ல. 10 செகண்ட் எஸ்கேப் கிராணியே எப்படின்னு சொல்லித்தரப்போகுது. உங்களுக்கு ஆச்சரியமாக தான் இருக்கும், ஆனால் அதான் உண்மை. கிளவியை சாத்தி அப்படியே தாள் போட்டு சாவருக்கு மிஷின் ஆன் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான். சாவி கிளவி சாவையே அது விட்டுட்டு இது எப்படின்னா ஒரு ஆசிட் பொடி மக்களே, விஷப்பொடி. வாங்க கேஸோலின் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இன்னும் கொண்டு போய் என்னடா என்னவே கூட வச்சு மூட்டுறீங்க? அவ்வளோதான், கிராணி செத்துருச்சு. கொஞ்ச நேரம் நமக்கு சந்தோஷம். கீழே உட்காந்து ஊற்றுறாடே. பார்த்து அவ்வளோதான், ஊற்று மக்களே. ஃபுல் ஃபியூல் ஊற்றணும். அப்போ தான் வெளியே போகிறது வீட்டுக்கு பறக்கலாம் கரெக்டாக இருக்கும்னா. பாதியிலே இருந்துச்சுன்னா சொட்டைக்கிளவி தூக்கிட்டு வந்து மறுபடியும் எஸ்கேப் பண்ண விட்ருவாங்க. சொட்டைக்கிளவியே சொல்ல போகுதுங்க மக்களே. கொஞ்ச நேரம் தான் வெயிட் பண்ணுங்கள். ஓகே
பேலாக்கி எடுத்து மேலே திறந்து விட்டுறலாம் கதவை. சொட்டைக்கிழவி நான் போகிறேன் இந்த வீட்டை விட்டு. எவ்வளோ நாளும் என்னை பூச்சி அடைச்சி வச்சுருந்தேன். உனக்கு இன்றைக்கி ஒரு சங்கடம். வாங்க இந்த கதவை உடச்சி விட்டுக்கலாம். அது கெட்ட சகுனமாக இருக்குது. வாங்க மக்களே நம்ம இப்போ போகலாம். சொட்டைக்கிழவி சொல்ல போதுன்னு சொன்னால, வெயிட் பண்ணுங்கள். ரிவர்ஸ் எடுத்துக்கலாம். முட்டி தூக்க டிஸ்கால் போட்டே கதை உடஞ்சிருச்சு. போகிற வரைக்கும் கார் தாங்கிச்சுன்னா போதும், பாதியில் உடஞ்சிருச்சு. அப்படியே சொட்டைக்கிழவி எதிர்த்து வந்து போட்டுலையும் மக்களே ஃபார்வேர்டு. அவ்வளோதான், உடச்சிட்டு போயாச்சு. சொட்டைக்கிழவி சொல்ல போது எல்லாம் பார்த்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் ஹேஸ் எஸ்கேப்டா. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நீங்கள் எஸ்கேப் ஆகிடலாமா. நன்றி நண்பர்களே.